சேலஞ்ச் ஆஃப் த ராப்சர். கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும் இல்லையா? எல்லா அடையாளங்களும் நடந்தாயிடுச்சு. மத்திய 24 சொன்னது போல நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நோவா நாட்களில் எப்படி நடந்தது? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். வெள்ளம் என்று சொல்லும்போது அது நம்முடைய டிசாஸ்டரையும் குறிக்கும். இன்னொன்று ஈவில் ஃபோர்ஸ், சத்ரு. வெள்ளம் போல சத்ரு வருகிறான். ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். எஸ், அப்படி தான் இதுவரையிலும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் என் டைமில் அது மகா மும்முரமாக இருக்கும். அலைகளின் இரைச்சல்கள் மும்முரமாக இருக்கும். சமுத்திரத்தின் அலைகள். அப்படி தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இதில் பார்க்கும் பொழுது சீற்றம், த ஈவில்ஸ், அதனுடைய ஃபோர்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். எரிச்சல், கோபம், கசப்பு, பிட்டர்னஸ் உங்களை விடாது. உங்களை அப்படியே தாக்கும். உங்களை அப்படியே நீங்கள் நல்லா ஆராதிப்பீங்க, நல்லா மகிமைப்படுத்துவீங்க, நல்லா சாட்சியாக இருப்பீங்க. அதுக்கு பிடிக்காது. அது ஒரு ஸ்பிரிட். அது எப்போவுமே பிட்டர்னஸ்லேயே இருக்கும், பிட்டர்லேயே இருக்கும். ஆமென். ஏன்னா அது விழுந்து போனதுனால அந்த விழுந்து போனவுடைய ஆவி எல்லாருக்குள்ளேயும் விழ வைக்கிறதுக்கு அது துடிக்கும். இப்படி தான் ரட்சிப்பிலேருந்து நம்மளை பெண் வாங்கும். ரட்சிப்பிலேருந்து ஒரு மனுஷன் பெண் வாங்கிட்டான்னா அடுத்தது ரேப்சருக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ரேப்சர்னால் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் பல காரியங்களை நாம் பார்த்தோம். பல காரியங்களை ஆமென் ரட்சிக்க முதலாக இந்த ரேப்சரில் காணப்படணும்னா ஈஸ் டு அபைடு. அவன் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். அவன் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், ஈஸ் டு பி பேஷண்ட். அவன் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ பாடு வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். சபையிலே நம்ம எவ்வளோ சாட்சி கேட்குறோம், எவ்வளோ பொறுமையாக பாடுகளை சகிச்சு ஜெபிச்சு. ஆமென். ஈவில் ஃபோர்ஸஸ் சில குடும்பங்களுக்குள்ளே மும்முரமாக இருந்தது. அவங்க எப்படி இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆமென். நீங்கள் அதெல்லாம் ஆவியில் உணரணும். அதெல்லாம் கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. ஆவியில் உணர்ந்து, ஓ இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் பிசாசு செஞ்சுருக்கு, ஆனால் இவங்க நிர்மூலமாகாமல் நின்று கொண்டு இருப்பது சுத்த கிருபை, தேவனுடைய கிருபை. அதனால தான் அவங்க நிலச்சி நிற்கிறாங்க. ஆமென். இன்றைக்கி எவ்வளோ குடும்பங்களில் எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம். ஆமென். கடந்த வாரத்தில் கூட கேட்டோம் இல்லையா? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு பொல்லாத பிசாசு எவ்வளோ குடும்பத்தை சீரழித்து தகப்பனுக்கும் மகனுக்கும் குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி, தேவன் உண்டாக்குகிற ஒரு பிரிவினை இருக்குது. லூக்கா 12 சொல்கிறார், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேருக்கு விரதமாய் 3 பேர். தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் டிவினேஷன். இது டிவைடு, அது அந்த என்ன சொல்கிறது டிவிஷன், அது வேறு, அது ஸ்பிரிச்சுவலில். ஆமென். ஒருத்தவங்க பலவீனமாக இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். இது அப்படி அல்ல. இது பிசாசுனுடைய ஃபோர்ஸஸ், தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் குடும்பங்களில். அப்போது அடுத்ததாக நாம் பார்த்தோம், ஈஸ் டு லிவ் எ செப்பரேட்டட் லைஃப். அவனுக்கென்று ஒரு தனித்த ஜீவியம் இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஈஸ் டு ப்ரீச் த வேர்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் இல்லை, அதுக்கு முந்தின வாரம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், அவன் துயரப்பட்டவர்களை தேற்ற வேண்டும். ஈஸ் டு கம்ஃபர்ட் த bereaved. எஸ். இந்த நாட்களிலும் இஸ் டு வின் சோல்ஸ். அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். இவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ரேப்சரில் பங்கடையணும்னா இந்த மாதிரியான தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். எப்படி உங்களை கர்த்தர் ஆதாயப்படுத்தி ஆதாயப்படுத்தி உங்கள் ஆத்மாவை இன்றைக்கி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து இன்றைக்கி சபையில் வச்சிருக்கிறாரோ, நீங்களும் அதே போல் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். யூதா புஸ்தகத்தில் 21 22 23 இந்த 3 வசனங்களையும் வாசிங்க. இதுக்கு முதல்ல சைன் என்னன்னு பாருங்க, வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் மேலே இரக்கம் வைக்கணும்னா நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்கிறதுக்கு
நீ ஆத்தும ஆதாயம் பேருக்கோ பெருமைக்கோ செய்யக்கூடாது. செஞ்சால் அது வேஸ்ட், அது ஒன்றுமே இருக்காது. ஆமென். ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல பெருமையோ நம்முடைய பெயரோ இருக்கவே கூடாது. எப்படி செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அதுக்கு இங்கிலீஷில் படி தம்பி. கீப் யுவர் செல்ஸ் a sound way in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. பாத்தீங்களா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும். முதல்ல தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள, தேவனுடைய அன்பு இருக்குன்னா அதை நீங்கள் காத்துக்கணும். இந்த அன்பை உங்களுடைய மெஷர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜப அளவு என்னன்னு தெரியும், உங்களுடைய உலக அளவு என்னன்னு தெரியும், உங்கள் படிப்பளவு என்னன்னு தெரியும், உங்கள் வேலைகளில் உங்கள் அளவு என்னன்னு தெரியும், இன்னும் பல அளவுகள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மத்தியிலும் உங்களை வலுவாதபடி காக்கிற தேவ அன்பு, அதுக்கு மத்தியிலும் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவ அன்பு, உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிற பிரியம், அவர் இரக்கம், அது அன்பாக மாறி அந்த தேவ அன்பினாலே உங்களை காத்து எல்லா விஷயத்துலையும் நீடிய பொறுமையோடு கூட இருந்து உங்களுக்காக எவ்வளவு காரியத்தில் ஆமென் உங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் பொறுமையோடு உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அன்பான ஆவியானவர் அன்பான இயேசுவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அன்பான இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அதன்படியாக நீங்கள் உங்களை காத்து கொண்டு வர்றீங்க. இதுதான் உண்மை. அப்போ அந்த அன்பில் நீங்கள் உங்களை காத்து கொண்டு ஊழியம் செய்யணும். அந்த அன்பில் காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற வருகையில் நம்ம காணப்பட்ட அடுத்தது நமக்கு என்னது? எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். ஆமென். எஸ், நித்திய ஜீவன். இந்த பூமியில் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்ததே நித்திய ஜீவனுக்காக தான், எட்டர்னல் லைஃபுக்கு தான். ஆனால் அதை பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஷார்ட் லைஃபாக மாற்றிட்டான். ஆண்டவரே சொன்னார்ல, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள், எட்டர்னல் லைஃப்லேருந்து கட் ஆயிடுவீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், தேவனுடைய அன்பிலே நீங்கள் உங்களை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ இந்த இரக்கம் யாரால் வருது? இயேசு கிறிஸ்துனால். இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இரக்கம் அதுதான் அவருடைய வருகையில் வருது. அதான் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு எதுக்காகனா நித்திய ஜீவனுக்காக. நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், ஹெவனில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 சொல்கிறார் பார்த்தீங்களா சங்கீதக்காரன்? அதுதான் அது நித்திய ஜீவன், நீடித்த நாட்களாய் நான் அங்கு நிலைத்திருப்பேன். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனோடு கூட நான் 2வது வருகையில் காணப்பட்டு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவேன். 22ஆம் வசனத்தை படி. 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. நீங்கள் உங்களை முதல்ல அன்பில் காத்துக்கணும். அடுத்தது என்னது? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது சிலருக்கு இரக்கம் பாராட்டணும். ஆமென். உங்களுக்கு எப்படி தேவன் இரக்கம் பாராட்டினார்? உங்களுக்கு எப்படி தேவன் அன்பாக உங்களை பொறுமையாக நடத்தினார்? உங்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார், இரக்கம் பாராட்டி இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சொன்னேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நம்ம செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் கணக்கில் எடுத்தார்னா, கர்த்தர் கணக்கு வச்சார்னா நம்ம நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்போ அந்த இரக்கம், மேர்சி, அப்படி இறக்கம் நம்ம மேலே இருந்தது போல் நம்மளும் மற்றவங்க மேலே இறக்கம் காட்டணும். ஆமென். அது செய்கிறது, அந்த ஊழியத்தை செய்கிறது ரொம்ப பரிசுத்தமாக அன்பாக இரக்கத்தோடு. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, அக்கினின்னா என்னது? பாதாளம், நரகம். அதுக்குன்னே நியமிக்கப்பட்ட வச்சிடும் சில பேரை. இவன் அக்கினி தான், அவன் செய்கிற செயலெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியும். அதிலேருந்து இழுக்கணும், அவங்கள அதிலிருந்து நீங்கள் இழுக்கணும். அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. 23 மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற இவ்வளவும் செஞ்சுட்டு மாம்சத்தாலே கரைப்பட்டு இருக்கிறது. கரை அங்கங்க கரை. ஒரு பக்கம் கர்த்தருக்குன்னு அன்பாக ஊழியம் செய்கிறோம், ஒரு பக்கம் அன்பாக கர்த்தருக்குன்னு நம்ம நடக்கிறோம். எப்படியாவது ஆத்துமாதாயம் கொண்டு வரணும், எப்படியாவது சபையில் கொண்டு வரணும், துடிக்கிறோம். என் சகோதரன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம், சகோதரி ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம், என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம், என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படணும்,
என் நண்பர்கள் நானும் இதே பாதையில் போயிருக்கேன், இதே பாதையில் நடந்திருக்கிறேன் கடந்த நாளில். இது டேஞ்சரஸ் வே, இதில் போனவன் தப்ப முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு மோசமான வாழ்க்கை பாதைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அது நீங்கள் காலேஜெலாம் விட்டுருங்க, காலேஜெலாம் மயக்கம் தெளிஞ்சு கூட இப்போ தான் காலேஜில் வந்து விழுறாங்க. பித்து தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு தான் காலேஜில் போய் விழுறாங்க. எங்கே மயக்க நிலைமையில் கிடக்கிறாங்க தெரியுமா? ஸ்கூல்லே மயக்க நிலைமையில் தான் கிடக்கிறாங்க. நான் நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லும்போது அழுது கொண்டே சொல்கிறதை கேட்குறேன். என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலை. சம்வாய் ஃபோர்ஸ், சில ஃபோர்ஸஸ் என் மேலே. நீங்கள் படிக்கும்போதெல்லாம் நினைக்காதீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரிலாம் இப்போ ஸ்கூல் லைஃப் இல்லை. ஆமாம், ஸ்கூல் லைஃப் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி ஸ்கூல் லைஃப் இப்போ இல்லை. முந்திலாம் ஸ்கூல் லைஃப்புங்கிறது அது அது வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு நாட்கள் என்று நம்ம பார்த்தோம். காலேஜுக்கு போனால் தான் கெட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அப்படி இல்லை, இங்கே சவைச்சு துப்பிடுது பிசாசு. ஆமாம், நல்லா சவைச்சு துப்பிடுது, எலும்பு மாதிரி துப்பி தான் வெளியே அனுப்புது. எஸ், ஆமாம், எல்லாம் ட்ரக் கலாச்சாரம் வந்துடுச்சு, போதை கலாச்சாரம் வந்துடுச்சு. கடந்த நாளில் ஒரு வாலிப மகள் சொன்னது, சென்னையில் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ஒரு படிப்பு நிமித்தமாக வந்த ஒரு பிள்ளை. அதுவே ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கே கிடைக்காம இடம் கிடைக்காம எங்கே கிடைக்காம சென்னையில் ஒரு ஆச்சரியமாக ஒரு காலேஜில் இடம் கிடச்சி அங்கே படிக்க வரலான்னு வந்தால், அங்கே வந்து பார்த்தா இது கூட பாண்டிச்சேரி ஸ்கூலில் படித்த ஒரு மக அங்கே அதே காலேஜில் படிக்குது. அந்த பொண்ணு வந்து வெளியில் ரூம் எடுத்து படிக்குது. ஹாஸ்டல் எனக்கு ஒத்து வரல, நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு 2 பேராக இருந்து தங்கி படிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இந்த மகளையும் நீ வா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க, வாடகையை ஷேர் பண்ணிக்க, எங்கள் கூட இரு, நம்மலாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருப்போம். இந்த மகள் என்ன நினச்சா, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க போகலான்னு. ஆனால் அந்த மகள் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் தெரியுது, அந்த வீடு முழுவதும் போதைப் பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கு. சோத்திரம். ஆச்சரியப்பட்டு போனான். ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே திகைச்சு நிற்கிறா. இவங்க கூட எப்படி நான் இருக்க முடியும்? பாருங்கள், இவன் இப்படி தெரிஞ்சு போச்சு, இவளுக்கு இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு இவளை தனியாக கூட்டிகிட்டு போய் 3/4 மணி நேரம் அழுததான். யார் என்னை இந்த மரண சரியத்தினின்று விடுதலை ஆக்குவார்? நம்மெல்லாம் அப்படி இருந்தோமே, இப்போ நான் அப்படி இல்லை, நான் ஏதோ ஒரு விதத்திலே மோசம் போய்விட்டேன். இறக்கம் பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா? உன் தலையெழுத்து சாவு அப்படின்ட்டு வர்றதா? சொல்லுங்கள். என்றைக்கு அதை கேள்விப்பட்டோமோ அன்னிலேருந்து ஜெபிக்கணும். என்றைக்கு இந்த கதையெல்லாம் கேள்விப்படுறோமோ காதில் விழுதோ அன்னிலேருந்து அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த கல்ச்சர் அது பாருங்கள், அதிலிருந்து அந்த மகளால் விடுதலை பெற முடியலை. இந்த அந்த காலேஜே எனக்கு வேண்டாம். காலேஜெலாம் ஒன்றும் இல்லை, அது நல்ல காலேஜ் தான், தங்கி இருக்கிற இடம். இங்கே இருந்தால் நானும் இன்றைக்கி தான் காலையில் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடம். இவங்க அப்படியே வந்து உங்களைய பரியாசம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. தே ஆர் சைலண்ட் கில்லர்ஸ். அமைதியாக இருந்து செய்வாங்க, அமைதியாக இருந்து செய்வாங்க. அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்கள மாதிரியே நீங்களும் மாறிடக்கூடாது. அவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். நீங்கள் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினாலே அந்த பிசாசுக்கு பெரிய அடி. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இரக்கம் பாராட்டணும். கரங்களை வச்சு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டணும். அவங்கள எப்படியாவது அதிலிருந்து இழுக்கணும். அதுதான் உங்களுடையது வேலை. அது பிசாசுனுடைய அது ட்ராமாட்டிக். ஆமாம், பாருங்கள், அந்த மகன் அங்கேருந்தே திரும்ப அங்கேயே போயிடுச்சு. அது பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். நீ இருந்திருக்கலாமே, ஆமே இருந்திருக்கலாமே, தயவுசெய்து இது யார்கிட்டையும் சொல்லிடாத. நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன், ரொம்ப இதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிறேன். இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை. பாருங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது. கவனமாக இருக்கணும். அப்போ மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி. சேவ் அதர் ஸ்நாச்சிங் தம் அவுட்
ஆஃப் த ஃபயர். அது 22 இதில் வருது, சேர்ந்து வருது, படி. And on some have mercy, but with fear, loathing even the clothing spotted and polluted by their shameless immoral freedom. Amen. Clothing spotted and polluted by their shameless immoral freedom. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமென். ஸோ அதை நீங்கள் வெறுத்து தள்ளணும். அப்போது அபைட் இன் காட்ஸ் லவ். என்ன பார்த்தோம்? 21 வசனத்தில் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்றதுக்கு முன்னால் நம்பர் 1 வசனம் படி. யூதா 1 வசனம். ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. எஸ், என்ன போடப்பட்டிருக்கிறது டெஃபினிஷனில்? preserved in Jesus Christ. Amen. preserved in Jesus Christ. வசனம் 21, keep yourselves in the love of God. Amen. preserved in Jesus Christ. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். preserved. நீங்கள்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? preserved. காக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட துன்மார்க்க உலகில் உழாமல் காக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்கூல் லைஃப்பையும் காலேஜ் லைஃப்பையும் கடந்து இன்றைக்கி ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா காக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ எந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் காக்கப்பட்டிருக்கிறேன், எந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை காத்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, preserved in Jesus Christ. ஆமென். So keep yourselves in the love of God. யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இதுக்கு பேசிக்காக என்னென்னா அன்பு தான், லவ். ஆமென். வாசிங்க. ஜான் 15:9 பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே காத்து கொண்ட பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்றார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல. நீ எது வரைக்கும் என் மேல் அன்பா இருப்பீங்க ஆண்டவரே? ஆமென். முடிவு பரியந்தமும் அன்பா இருப்பேன். நித்திய ஜீவனை இன்னைக்கு நீ சுதந்திரிச்சு போற வரைக்கும் நான் உண்மையில அன்பா இருப்பேன். அப்போ நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. 13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ காட்ஸ் லவ் இஸ் த ஹோலி லவ். அது எப்படிப்பட்ட லவ்? அது ஒரு பரிசுத்தமான அன்பு. பாவம் நிறைந்த அன்பு இல்லை, இச்சையான அன்பு இல்லை, இச்சையை நிமித்தம் வந்த அன்பு இல்லை. இச்சையை நிமித்தம் வந்த அன்புலாம் பாருங்கள், ஒருவர் சேர்ந்து சத்துருவோம். நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். அவள் போன உடனே இவன் எப்படி போயிடுவான்? கரலை வைத்துங்க. ஆமாம், ஒன்று ஒளிஞ்சது போச்சு, அடுத்தது பிடிப்போன்னு அப்படி போயிடுவான். அந்த அன்பு மாய்மலமான அன்பு. அது இச்சையினாலே உண்டான அன்பு, அது உலகத்தினாலே உண்டான அன்பு. அது ஏற்ற வேலையில் தன் வேலையை ஈஸியாக காமிச்சிடும். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை நேசித்த அன்பு. ஆமென். அது கடைசி வரையிலும், நித்திய ஜீவனுக்கு போகிற வரையிலும் நம்மோடு கூட இணைந்து வருகிற அன்பு. ஆமென். அப்போ காட்ஸ் லவ் இஸ் எ ஹோலி லவ். ஆமென். இட் இஸ் நாட் ஷாலோ சென்டிமெண்ட். ஆழமற்ற உணர்வுள்ள ஒரு அன்பு இல்லை. ஆமாம், ஆழமற்ற உணர்வுள்ள அன்பு இல்லை, ஷாலோ. ஆமென்.
எஸ். அப்போ சங்கீதம் 97 சங்கீதம் அப்படியே 10 வசனம். சங்கீதம் 97 அப்படியே 10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. ஸோ கர்த்தரில் அன்பு கூர்ந்து ஆமென் தீமையை விட்டு விலகி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கிற நம்ம, ராப்சருக்காக காத்திருக்கிற நம்ம, இந்த வசனத்தின்படி கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காரியத்தை விடணும். நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு, ஆனால் நீங்கள் மொத்தமாக விட்டுருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கில் உங்கள் பாவத்தை நீக்க மாட்டார். ஒரே சிங்கிள் ஷாட்டில் கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். ஆமாம். குறிப்பாக 95ஆம் ஆண்டில் நான் ஒரு ஆல்கஹால் அடிக்டாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, சங்கீதம் 103 சொல்கிறார்ல, அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி, சாம் 103:3 அதில் சொல்கிறார் இல்லையா, அவர் அக்கிரமத்தை மன்னித்து இல்லை, அக்கிரமங்களை எல்லாம். சங்கீதம் 103:3. பாருங்க, இங்கிலீஷில் படிப்பா. Who forgiveth all thine iniquities. ஆல் thine iniquities. எல்லாத்தையும் கொஞ்சம் நெஞ்சில் இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் இதை எடுத்து போடுங்கன்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுருவார். அது சம்பந்தமாக வருகிற அந்த கிளை, அது பிரான்ச்சஸ், அது இது எல்லாத்தையும் நறுக்கி போட்டுருவார். ஸ்தோத்திரம். அது வளராதபடிக்கு அது கட் பண்ணிடுவார். ஆமென். ஆனால் நான் என்ன நினச்சேன், இதிலிருந்து தான் விடுதலை கொடுத்துருக்காரு. இன்னொரு பாவம் என் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துச்சு. அது ஒரு ஸ்மோக். அது என்னால் விட முடியலை. ஒரு வருஷம் மனசால் பாதிக்கப்பட்டேன். என் மேலே இவ்வளவு இறக்கப்பட்டு இத்தனை பெரிய பாவத்துலேருந்து எடுத்து போட்டிங்களே, இதே என்னால் விட முடியலையே ஆண்டவரேன்னு ஒரு வருஷம் கதறினேன். சரியாக அடுத்த வருடத்தில் அதையும் எண்ணத்துலேருந்து எடுக்கப்பட்டேன். நீங்கள் சில காரியத்துக்காக போராடணும், சில காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பவுல் பாருங்கள், மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. உங்களையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கும். நீ இப்படி இருக்க, இதில் இருக்க, இல்லை, அது முதல்ல செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்றும் செய்யாமலே உங்களை குற்ற உணர்வு பிசாசுப்படுத்தும். நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இதை செஞ்சுட்ட, அவ்வளோதான், நீ உளுந்து போயிட்ட, நீ வருகையில் காணப்பட முடியாது. பிசாசு இப்படியும் செய்யும். இது கில்ட்டி, குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த அன்பில் குறை இல்லாமல் இருக்கா? அவர் உங்களை நேசிக்கிறது தெரியுதா? நல்லா கேட்டுக்குங்க. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களுக்குள்ளும் தூசி போல் சில காரியங்கள் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பூமியில் பிரசங்கிக்கிறவங்களோ, ஊழியக்காரங்களோ, இல்லை நீங்கள் சபையில் இருக்கிறவங்களோ அப்படியே ஒரு ஒயிட் காலர்னு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்டையும் சில கரை இருக்கும், சில குறை இருக்கும். அது தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற காரியம். புரியுதா? அவங்க அதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. நீங்களும் அப்படி அலாட்டில் இருக்கணும். அதுக்கு அந்த அன்பு ரொம்ப முக்கியம். அதான் ஒரு அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப எட்டர்னல் லைஃப். கழுகுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது எட்டர்னல் லைஃப். ஆமென். எஸ். சட்டைகள் அடித்து பறக்கிற லைஃப், பறந்து போகிற லைஃப். கண்மலையாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் அமருகிற வரைக்கும் உயர போய்கொண்டே இருக்கும். ஆமென். அப்போது சங்கீதம் 97:10 கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். That love the Lord, hate evil. Hate evil. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விடு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விடு. ஆமென். மொபைல் உனக்கு ஒரு பொல்லாங்கா வருதா, அது உன்னைய ரொம்ப உன்னைய ஆவிக்குரிய ஜீவித்தை கரைப்படுத்துதா, மாம்சத்தை கரைப்படுத்துதா, தூக்கி வீசு, அது எடுக்காத. ஆமென். என்னென்ன மெசேஜ் அனுப்புறதில் நீ கரைப்படுறியா? என்னென்னது இன்ஸ்டாகிராமில் கரைப்படுறியா? ஃபேஸ்புக்கில் கரைப்படுறியா? தீட்டுப்படுத்திடுது என்ன? அதுக்குள்ளே போனால் நான் தீட்டுப்பட்டுடுறேன்.
தூக்கி வீசிரு, தூக்கி போட்டுரு. ஹேட் தட். ஆமென். ஹேட் த ஈவில். அது ஈவில், அது உனக்கு தெரியாது. அதை அப்படியே தூக்கி வீசிரு. ஆமென். தீமையை வெறுத்து விடுங்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போது சங்கீதம் 91:14 வேத வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் இப்படி வாஞ்சையாக ஜெபிக்கிற பிள்ளைகள், வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் என்னை மாற்றுவார். என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும். நான் எப்படியும் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட மகன் இயேசுன்ற வருகையில் நான் காணப்படுவேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க அப்படி நீங்கள் பவுல், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதைத்தானே நமக்கு பார்த்தோம். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் இல்லையா? அப்போ அந்த மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னை குட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களா? அது நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்கன்னா சாம் 91:14 பாருங்கள், வாசிங்க. அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் படித்து பாருங்க, படி தம்பி. Because he that set his love upon me. ஆமென். எப்படி இருக்கு பார்த்தீங்களா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும்? Because he that set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. ஆமென். தாயின் கருவறையிலே என்னை தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டவர். அடுத்த வசனத்தை பாருங்க. நீடித்த நாட்களால் 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். Then you pray, continually pray. குறிப்பிட்ட காரியம் பவுல் இப்படி தான் 3 முறை ஜெபித்தார். கண்டினியூ. இந்த காரியம் நடக்கலாங்கிறதுக்காக பவுல் விட்டுறல. அடுத்த வசனம் என்ன சொல்றது? Shall he call upon me? He shall call upon me. And I will answer him. I will be with him in trouble. In trouble. அதுக்கப்புறம் வர்ற ட்ரபிளில் கர்த்தர் கூட இருப்பார். நீ ஜெபிக்கணும். நீ அன்பில் காத்து கொண்டு ஜெபி. அன்பில் உன்னை காத்து கொண்டு ஜெபி, கர்த்தர் கூட இருப்பார். I will deliver him and honor him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 1 கொரிந்தியர் 8:1-3 வரை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அப்படின்னா என்னது? அதை படிப்பா. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். Knowledge puffeth up. Knowledge buffeth up, but charity edify. இல்லையா? அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாலேஜில் கர்த்தரை தேடாத. அதுதான் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ். அதில் போவாத. ட்ரீ ஆஃப் லைஃப் உள்ளவா. ட்ரீ ஆஃப் லைஃப். ஜீசஸ், அமேன், he is the tree of life, because Jesus is the love of God. அமேன். அன்பு நிறைந்த தேவன். 2-3. ஒருவன் நான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளவில்லை, அறியவில்லை. 3ஆம் வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் கரைச்சி குடிச்சிட்டேன், நான் ப்ரீச் பண்ணுறேன், ஊழியக்காரனாக இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கிறன்னு சொல்ல ஒன்றையும் தெரிய மாட்டான். அப்போ தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். சங்கீதம் 34:14 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு depart from evil and do good. Seek peace and pursue it. Amen. அதை விட்டு விலகு. நீயும் விலகு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் விலக விடு. கரைப்பட்டிருக்கிறவங்கள, மாம்சத்தில் அவங்கள கரைப்பட்டிருக்கிறவங்கள எப்படியாவது அக்கினிலிருந்து இழுக்கப்பாரு. ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் இந்த ஏழை லாசரு பாருங்கள், ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்லே கிடக்கிறான். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் தினம் கண் முழிச்சு அவனை பார்ப்பான். உங்கள் நண்பர்கள் எத்தனையோ பேரை நீங்கள் பார்ப்பீங்க.
இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஒரு ஹோப்லெஸ்ஸாக எத்தனை பேரை கிடப்பாங்க. அவன் வீடு அப்படி கிடக்கும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்து. அப்படி போகக்கூடாது. அவன் அப்படி தான் நினச்சான். அவன் ஒரு பாவமே செய்யலை. அந்த ஐஸ்வர்யவான் ஒரு பாவமும் பண்ணல. அவன் பண்ணது என்ன தெரியுமா, இவனை ஹேட் பண்ணது தான் பாவம். அன்பாக இல்லை, அவன் மேலே இரக்கமாக இல்லை. நாய் வந்து நக்குது, அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. நாய் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆமென். ஐயோ பாவம், இந்த பூமியில் என்ன மாதிரி நீ ஆயிட்டியே அப்படின்னு அது நக்கிருக்கலாம் ஒருவேளை. அந்த அன்பு கூட இவனுக்கு இல்லை. மேஜையிலிருந்து கீழே விழுகிற அந்த ஸ்க்ரம்பிள்ஸ் அதை கூட கொடுக்குற, அது நாய் திங்குது, இவனோ சுருண்டு படுத்து கிடக்கிறான். ஆமென். மேஜையிலேருந்து கீழே விழுற வார்த்தை எது? உங்களுக்கு பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. உங்களுக்கு ஏற்றது போல ஸ்க்ரம்பிள்ஸ். ஆமென். உங்களுக்கு ஏற்றது போல் சிறு சிறு வார்த்தை எடுத்து பேசுங்க, எடுத்து பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அதுதான் அவன் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுத்தான். அவன் அக்கினிக்கு போனான். லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில் பரதேசில் இருந்தான். ஆமென். அதுக்கு பின்பாடு என்ன தான் புலம்புனாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது. அது சொல்கிறான் பாருங்கள், அங்கேருந்து லாசருடைய விரலில் ஒரு 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 டிப் இல்லை ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்து நாவில் வைக்க சொல்லுங்க ஐயா. இது வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட். மரித்த பிறகு நீங்கள் எந்த ஆத்மாவுக்காக ஜெபிச்சு யாரையும் நீங்கள் அங்கேருந்து அங்கே கொண்டு போயிட முடியாது. அதெல்லாம் ஹம்பக், அதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. வேதத்தில் அப்படி இல்லை. சில சபைகள் அப்படி இருக்குது. மரித்தவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்காக விசேஷ ஆராதனை நடத்தி அவங்கள அப்படியே இவங்க தூக்கிட்டு போய் பரலோகத்தில் கொண்டு வச்சிடுற மாதிரி. ஆபிரகாம் சொல்கிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே பிளவு இருக்கிறது. there is gulf. இங்கேருந்து அங்கவும் அங்கேருந்து இங்கேயும் மனதுள்ளவர்களுக்கும் வரக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த பூமியில், ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். ஒரு நாளும் பாவம் உன்னை ஆண்டு கொள்ள விடாதே. அதை வெறுத்து தள்ளு, அதை வெறுத்து தள்ளு. சங்கீதம் 36:4 வேகமாக வாசிப்பீங்களா? சங்கீதம் 36:4 நான் சொல்கிற வசனங்களை வேகமாக வாசிங்க. அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அப்படி இருக்காதீங்க. 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். சங்கீதம் 119, 104, 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். சொல்லப்பட்ட வார்த்தைகளால் நான் உணர்வடைந்து போகிறேன், உணர்வடைந்தேன். Through thy precepts I get understanding. Therefore I hate every false way. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவார் வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். இங்கிலீஷ்ல பாடு. The fear of Lord is to hate evil. Is to hate evil. Pride and arrogancy. And the evil way. And the evil way. And the froward mouth. And the froward mouth. Do I hate. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆவியில் சிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்டவங்களோடு ஐக்கியப்பட்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் துன்மார்க்கமானதை பேசிக்கிட்டு திரியிறீங்களா? கேர்ஃபுல். ஃபைனலி ரோமர் 12:92 சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளு. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆம்பிளிஃபையர்ல படி.
Love is to be sincere and active, the real thing, without guilt Without guilt and hypocrisy. and hypocrisy. Hate what is evil, Hate what is evil. detest Detest all all ungodliness, ungodliness. do not tolerate Do not wickedness, tolerate wickedness. hold on Hold tightly on tightly to what is good. what is good. ஆமென். முழந்தால் படியிடுவோமா? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, தேவனுடைய அன்பில் எங்களை காத்துக்கொள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறேன் அப்பா. மாம்சத்தை வெறுத்து கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பிழையற்ற சபையாக, மகிமையுள்ள சபையாக உமக்கு முன்பாக நான் என்னை நிறுத்திக் கொள்வதற்கும், என்னை சார்ந்தவர்களும் என் கரத்திலே கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கும் நான் உத்தரவாதியாக இருந்து எப்படியாயிலும் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவளுக்காக கரிசனையாக இந்த நாள் முதல் நான் செபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விட